ஹலோ ஹலோ அண்ணா, இன்னைக்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் உங்க ஏரியாவில் தான் நிற்கிறோம். நீங்க ஏன் என்ன வரல? இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம். நாம தானே முன்ன நின்று நடத்தணும். வரத்தான் கிளம்புனேன். என்னாச்சு? ஒண்ணுமில்ல, நாளைக்கு வரும்போது சொல்றேன். 2 days later. ஹலோ, இன்னைக்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்ட்ல. நீங்க எத்தனை மணிக்கு வருவீங்க? சாரிண்ணே, நாளைக்கு நானே நேரில் வந்துடுறேண்ணே. என்ன ப்ராப்ளம்? இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சாரிண்ணே, சாரி, நேரில் சொல்றேன். சரி, நாளைக்காக கரெக்டா வந்து சேருங்க. The next day. இன்னைக்கு ஃபோன் பண்ண விடாது, நேர்லயே போயிடுவோம். அண்ணே, தம்பி ரெடி ஆயிட்டீங்களா? ஆமாண்ணே, ஆமாண்ணே. இன்னைக்கும் எதுவும் காரணம் சொல்லுவீங்கன்னு தான் நேரடியா வந்தேன். எல்லா விஷயத்துக்கும் முதல் ஆளா வந்துருப்பீங்க, இதுக்கே வரல? அதை நான் உங்கள்கிட்ட நேரில் சொல்லலாம்னு தானே இருந்தேன். என்ன விஷயம் சொல்லுங்க, கேட்போம். ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒருத்தர் இருந்தாரு, உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர்கிட்ட சுவாமி விவேகானந்தர் சீடனா இருந்தாரு. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு அம்மா தன்னோட பையனை கூட்டிட்டு வந்து, சாமி, என் பையன் டெய்லி சுகர் சாப்பிட்றான், அதாவது சீனி சர்க்கரைன்னு சொல்லுவான், அதை டெய்லி சாப்பிட்றான், எவ்வளவு சொல்லியும் நிப்பாட்ட மாட்டேங்கிறான். என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன், ஒரு பலனும் இல்லை. அவனுக்கு உங்க மேல நல்ல மரியாதை உண்டு, நீங்க சொன்னா எதுவுமே கேட்பான். அதனால உங்கள்கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கிறேன். நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அவன் நிப்பாட்டிடுவான். அப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னாரு, அம்மா, இன்னைக்கு கூட்டிட்டு போயிட்டு நாளைக்கு திருப்பி கூட்டிட்டு வா அப்படின்னு அனுப்பி விட்டாரு. சுவாமி விவேகானந்தர் ஓரமா நின்று பார்த்துட்டு நிக்காரு. அவரும் எதுவும் கேட்டுக்கல. அந்த அம்மா போயிட்டாங்க. மறுநாள் கூட்டிட்டு வந்தாங்க. சாமி, இன்னைக்காவது அறிவுரை சொல்லுங்க. அம்மா இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு அனுப்பி விட்டாரு. இன்னைக்கும் சுவாமி விவேகானந்தர் பார்த்துட்டு நிக்காரு. அவருக்கு என்ன காரணமா இருக்கும்னு புரியல. அடுத்த நாள் அந்த அம்மா குழந்தைய கூட்டிட்டு வந்தாங்க. ஐயா, என் குழந்தைக்கு அறிவுரை கூறுங்க அப்படின்னு. அப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர், தம்பி, இது மாதிரி பழக்கம் வேண்டாம், இது உடம்புக்கு கெடுதல், அதனால இனி நாள்ல இருந்து சீனி சாப்பிடாத அப்படின்னு அறிவுரை சொல்லி அனுப்பி விட்டாங்க. அது வரைக்கும் ஓரமா நின்று பார்த்துருந்த சுவாமி விவேகானந்தர் குருகிட்ட வந்து, ஐயா, முத நாள் வந்து அன்னைக்கே இந்த அறிவுரையை கூறி அனுப்பியிருந்தீங்கன்னா இந்நேரம் திருந்தி இருப்பாம்ல, ஏன் அவனை போயிட்டு வான்னு 2 நாள் அலைய வச்சு இன்னைக்கு அறிவுரை கூறுனீங்க அப்படின்னு. அப்பதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சுவாமி விவேகானந்தர்ட்ட, ஒருத்தருக்கு நம்ம அறிவுரை கூறுறது முன்னாடி நம்ம ஒழுக்கமா இருக்கணும், நாம ஒழுக்கமா இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அறிவுரை கூறுறோம். நேத்து வரைக்கும் அந்த பையனை மாதிரி சீனி சாப்பிட்ற பழக்கம் எனக்கு இருந்துச்சு. நானே சீனி சாப்பிட்டுட்டு நீ சாப்பிடாதாப்பா அப்படின்னு அவனுக்கு அறிவுரை கூற தகுதி எனக்கு இல்லை. ரொம்ப நாளா இந்த பழக்கம் இருந்தனால அதை விடுறதுக்கு எனக்கு 3 நாள் டைம் ஆயிடுச்சு. அதனாலதான் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு அனுப்பி விட்டுட்டு இருந்தேன். நேத்துல இருந்து சீனி சாப்பிட்ற பழக்கத்தை நான் சுத்தமா விட்டுட்டேன். இன்னைக்கு அவனுக்கு அறிவுரை சொல்லி அனுப்பியிருக்கிறேன். இந்த கதையை நான் கேட்டதுக்கு அப்புறம் அண்ணாமலை ஐயா போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம்னு ஒரு அறிவிப்பு விட்ட உடனே எனக்கு திக்குன்னு இருந்துச்சு. ஏன்னா 25 வருஷமா இந்த குடிப்பழக்கத்துக்கு நானும் அடிமை. இதுல இருந்து எப்படி நம்ம மீண்டு வர போறோம் அப்படிங்கிற ஒரு பயம். ஐயா இந்த அறிவிப்பை வெளியிட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி 2 நாளைக்கு முன்னாடி சுத்தமா இந்த பழக்கத்துல இருந்து விடுபட்டுட்டேன். இப்ப நான் இந்த போர்டை வச்சுட்டு போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு அருகதை இருக்கு. இன்னையில இருந்து நானும் உங்க கூட பயணிக்கிறேன். வாங்க எல்லாரும் சேர்ந்து போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம், அண்ணாமலை ஐயா வழியில். மாறுவோம், மாற்றுவோம், போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம். வாருங்கள், ஒன்றிணைவோம்.